அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நலமா கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஹெல்த்தியான பிஸ்கட் எப்படி செய்யலாம், வீட்டிலேயே நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துருவோம். நான் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவும் ஒரு கப்பு சத்து மாவு வந்து நம்ம போன வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம வீட்டிலேயே எல்லாமே ரெடி பண்ணி வறுத்து அரைச்ச சத்து மாவு ஒரு கப் எடுத்திருக்கோம். ஒரு கப்பு வந்து கோதுமை எடுத்திருக்கோம். 2 கப்பு மாவுக்கு 1 கப் சீனியும் 3 ஏலக்காய், அரை கப்பு பால், எல்லாம் ஒரு கப்லேயே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம எல்லாம் எப்படி சேர்க்குறோங்கிறத பார்ப்போம். நம்ம வந்து இதில் வந்து நான் 1 கப் பால் வச்சுருக்கேன். நீங்கள் அரை கப்பு மட்டும் ஊற்றிக்கோங்க. தேவைக்கு ஊற்றுறதுக்கு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு இதில் பால் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து நான் 1 கப் சீனி வச்சுருக்கேன்ல, இதை அப்படியே நான் மிக்சியில் போட்டு தூள் பண்ணியே வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு பாலில் வந்து சீனி டக்குனு கரையும். ஏலக்காவும் சீனியும் போட்டு நம்ம நல்லா மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதிலே வந்து 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். நெய் வந்து நம்ம வீட்டிலையே நம்ம பாலாடையில் செஞ்ச நெய் தான். நம்ம வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், தெரியும். நம்ம வீட்டில் செஞ்ச நெய்னால் நம்மளுக்கு நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைகளுக்கு நெய் ஊற்றி நம்ம வந்து பிஸ்கட்டோ சாப்பாடோ செஞ்சோம்னா அவங்களுக்கு நல்ல நெய் வாசனை வந்து அவங்களுக்கு நல்லா பிடிக்கும், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நெய் 2 ஸ்பூன் போட்டுக்குவோம். ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்குவோம். அது வந்து உப்பு அந்த இனிப்பு கூடுதலாக காமிக்கிறதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். இப்போ இதை எல்லாத்தையும் சீனி கரையிற அளவு, பாலும் சீனி நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உங்களுக்கு வந்து சீனி அரைச்சி போட்டதுனால டக்குன்னு என்ன செஞ்சிடும், சீனி கரைஞ்சிரும். முழுசாக போட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் நம்ம வந்து அடிச்சுட்டே இருக்கணும். நல்லா சீனி கரைஞ்சி வந்துருச்சு. சீனி, நெய், உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. நம்ம இதுக்கப்புறம் மாவுகளை சேர்த்துக்குவோம். மாவை 2 கப்பையும் ஒரே மாதிரியாக போடாமல் ஒவ்வொரு கப்பாக போடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கப்பு மாவையும் போட்டுக்குவோம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்த கப்பில் உள்ள மாவையும் நம்ம சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம கையால் பிசைஞ்சிடும். நம்மளுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், இதை நல்லா பிசைஞ்சிப்போம். நான் இந்த மாவில் வந்து உங்களுக்கு தண்ணி கூடினாலும் பால் கூடினாலும் அல்லது மாவு தண்ணியாக இருந்தாலும் நீங்கள் எதுனாலும் பண்ணிக்கலாம். மாவு ரொம்ப கட்டியாக இருந்தால் பால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். அதனால் கொஞ்சம் நம்ம சேர்க்குறதுனால நம்மளுக்கு இனிப்புலாம் கம்மியாகாது, நல்லா தான் இருக்கும். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிடும். நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டு வரணும். அந்த மாதிரி வந்தால் நம்மளை ஊற வைக்கவும் தேவையில்லை. மாவு பிணைஞ்சி சப்பாத்தி மாவு மாதிரி, பூரி மாவு மாதிரி கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்படிலாம் அந்த நம்ம என்ன செஞ்சிடலாம், உடனே போட்டுடலாம். இப்போ இந்த கொஞ்சம் மாவு சேர்த்துருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் மாவு சேர்த்துருக்கேன். நம்ம இந்த ஸ்டேஜுக்கு நல்லா பிசைஞ்சு உடனே நம்ம சப்பாத்தி கட்டையில் தேய்ச்சி நம்மளுக்கு என்னென்ன அச்சு தேவையோ அந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், என்னென்ன டிசைன் தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி தான் போடணும் அப்படி தான் ஒன்றும் கணக்கு கிடையாது. நம்மளுக்கு எந்த மாதிரி அச்சு டிசைன் தேவையோ அந்த அளவுக்கு. இப்போது நம்ம இத்தனை இது நம்ம எல்லாம் உருட்டிட்டோம். நான் வந்து கட்டமாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் மெல்லிசாக இல்லாமல் நார்மலான ஒரு தடிப்பத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே இதை எடுத்து பிஸ்கெட்டை போட்டு வச்சுருக்கேன். நம்ம எப்படி எடுக்குங்கிறத பாருங்கள். அந்த மாதிரி என்ன செஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம இதை கோதுமாவு சேர்த்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வெறும் சத்து மாவு மட்டும் சேர்த்துன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து அந்த ஏற்கனவே வறுத்துட்டோம்லே அதோடைய பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. வறுக்காமல் அந்த கோதுமை மாவு போடுறதுனால
நம்மளுக்கு எல்லாம் சேர்ந்து ஒன்றா வரும். அந்த பிஸ்கட் உடையாமல் வரும். நம்ம எல்லாம் தேய்ச்சிட்டோம். 4 பக்கம் வந்து அந்த சைடை கட் பண்ணி எடுத்துட்டு நடுவில் நம்மளுக்கு என்ன மாடல் தேவையோ சின்ன மூடியை வச்சு நம்ம ரவுண்டாக வந்து என்ன செஞ்சலாம், அச்சு எடுத்துக்கலாம். கத்தியை வச்சு நம்மளுக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை கட்டங்கட்டமாக சின்னதாக தான் போடுறேன். இந்த ஷேப் கரெக்டாக இருக்கணும். நம்ம அசல் பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற பிஸ்கட் மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சத்து மாவில் செஞ்சுருக்கிறதுனால சின்ன குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம், கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த ஒரு பொருளுமே சேர்க்கலை. சோடா உப்பு கூட நம்ம வந்து எதுவுமே சேர்க்கலை. அதனால் இது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சத்து மாவில் நிறைய நம்ம பொருள்கள் சிறுதானியங்கள் நிறைய சேர்த்துருக்கோம். அது சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு போகும்போதோ ஸ்கூல் விட்டு முடித்து வீட்டுக்கு வந்தாலும் என்ன செஞ்சலாம், ஒரு ஸ்நாக்ஸு பால், ஒரு டம்ளர் பால் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து நல்ல இப்போ நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் நம்ம எடுத்துருக்கோமா, ரவுண்டு, கட்டம் எல்லா வரையும் நம்ம போட்டு எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இது சத்து மாவுனால உங்களுக்கு இந்த கலரில் வருது. இது மைதா மாவு இருந்தால் மாவு நல்லா வெள்ளை பிஸ்கட்டாக கிடைக்கும். இது சத்து மாவுனால உங்களுக்கு இந்த கலர் தான் கிடைக்கும். நம்ம சிறுதானியங்கள் போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் வறுத்துருக்கோமா, அதனால் உங்களுக்கு இந்த கலரில் தான் கிடைக்கும். ஆனால் கறியோலாம் இல்லை, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்குவோம். நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்குவோம். தீயை வந்து சிம்லேயே வைங்க, ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும். நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம வந்து மடக்கு பணியாரம் சாப்பிட்ற மாதிரி அரிசி மாவு மடக்கு பணியாரம்லாம் வாங்கியிருப்போம்ல, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு பயன்பெறுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.